ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஃப்ளாலஸ் இங்கிலீஷ், எரர் ஃப்ரீ இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்பர் 1 வேல்யூ ப்ரைஸ். வேல்யூ அப்படின்னா மதிப்பு, ப்ரைஸ் அப்படின்னா விலை. எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். மை கசின் டசன்ட் நோ த வேல்யூ ஆஃப் த புக்ஸ். என்னுடைய கசினுக்கு அந்த புத்தகத்தினுடைய வேல்யூ மதிப்பு தெரியல. த ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் 50 rupees. இந்த புத்தகத்தின் விலை 50 ரூபாய். இதாங்க உங்களுக்கு வேல்யூக்கும் ப்ரைஸுக்கும் உண்டான வித்தியாசம். நம்பர் 2 குவைட். குவைட் இது ரெண்டு ஒன்று QUIET, இன்னொன்று QUITE. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐஇடியில் முடியக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அது காம், பீஸ், அமைதி அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ட்ரைங் டு ஸ்டடி, கேன் ஐ ஹாவ் சம் குவைட் ஹியர்? நான் படிக்க விரும்புகிறேன், இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் பாருங்கள், த சி அட் திருச்செந்தூர் இஸ் குவைட் வேரஸ் த சி அட் கேப் காமரின் ரேஜஸ், RAGES. அதாவது நீங்கள் கடலில் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப அமைதியாக இருக்குது. அதே நேரத்தில் வேரஸ்னால் அதே நேரத்தில் ரேஜஸ் அப்படின்னு சொன்னால் ஆர்ப்பரிக்குது கேப் காமரியில். இப்போ இன்னொரு QUITE கொஞ்சம் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம், கம்ப்ளீட்லி, வெரி அப்படின்னு அர்த்தம். சி இஸ் குவைட் ரைட் யூனோ. அந்த பெண்ணு சரியாக தான் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் நாட் குவைட் வாட் ஐ செட். நான் இப்படி சொல்லலையே, நான் வேறு மாதிரிலாம் சொன்னேன் அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ 2 நம்பர் 3. இப்போது தி நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப். இது இந்த பேங்க் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தி நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப். உங்களுக்கு தி நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது அது சிங்குலராக மாறிடும். அதாவது அந்த யாரை நம்ம சொல்கிறோமோ, யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த ஃபுல் யூனிட்டை ஒரு என்டைட்டியாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏ நம்பர் ஆஃப் அப்படி கிடையாது, அது ப்ளூரல். சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இஸ்ஸு போடணும் சிங்குலருக்கு, ஆர் போடணும் ப்ளூரலுக்கு. வாஸ் போடணும், வேர் போடணும், ஹேஸ் போடணும், ஹாவ் போடணும். அப்புறம் வெர்பில் எஸ் இருக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் இருந்துச்சுன்னா ரன்ஸ் அப்படின்னு சொல்லணும் சிங்குலருக்கு, ப்ளூரலுக்கு ரன்னு சொல்லணும். இது ஐக்கு மட்டும் எக்ஸப்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். எக்ஸாம் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். இஸ் தான் போடணும். பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதா இருந்தால், பாஸ்ட் கன்வென்ஷன்ஸில் சொல்கிறதா இருந்தால் வாஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லணும். இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்கிறதா இருந்தால் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இதாங்க, இவ்வளோதாங்க. அப்புறம் ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங். இந்த இடத்துல ஆர் போடணும். பாஸ்ட் கன்வென்ஷன்ஸாக இருந்தால் வேர் போடணும். இல்லைன்னா ஏ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கம். ஹாவ் கம் அப்படிங்கிறது ஒரு ப்ளூரல். இந்த மாதிரி போடணும். அதனால் இதை ஏ நம்பர் ஆஃப், தி நம்பர் ஆஃப், இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். நம்பர் 4 ரீச் அப்படிங்கிற வார்த்தை அரைவ் அட்டு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீச்சுக்கு பின்னால் அட்டை போட்டுருந்தாங்க. ஏன்னா ரீச் அரைவட்டுக்கு ஒரு ஈக்குவலான வேர்டு, அது போடக்கூடாது. எக்ஸாம் சொன்னால் புரிஞ்சிடும். வி ரீச் அட் த ஸ்கூல் இயர்லி. இது அட்டு இங்கே போடக்கூடாது, இது ராங். வி ரீச் த ஸ்கூல் இயர்லி, இதங்க சரியான ஒரு வார்த்தை. அதாவது இந்த உங்களுக்கு ரீச்சில் அரைவட்டு அப்படிங்கிற மீனிங் இருக்கிறதுனால அப்படி போடக்கூடாது. அடுத்தது பாருங்கள். யூஸ் ஒன்ஸ், ONCE, and twice instead of one time and 2 times. நிறைய பேர் 1 time 2 times அப்படிங்கிறாங்க. எக்ஸாம் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். ஐ வாஸ் ஆப்சண்ட் ஒன்ஸ் ஆர் டுவைஸ். ஐ வாஸ் ஆப்சண்ட் 1 time or 2 times. இது ராங்கான ஒரு எக்ஸ்பிரஷன். அதாவது நீங்கள் அந்த ஒன்ஸு டுவைஸ் அப்படிங்கிறது 1 time அல்லது 2 timesக்கு பதிலாக போட பழகிடுங்க. அடுத்த பாருங்க, இந்த எண்டு, அட் த எண்டு. இந்த எண்டு அப்படின்னா ஃபைனலி, அட் லாஸ்ட், கடைசியாக அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம் சொன்ன பாருங்க. இந்த எண்டு தே ரீச்டு பாளையங்கோட்டை. கடைசியாக அவங்க பாளையங்கோட்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அட் த எண்டு மீன்ஸ் அட் த ஃபார்தஸ்ட் பாயிண்ட், அதாவது ரொம்ப தள்ளி அப்படின்னு அர்த்தம். பாருங்க, தெர் இஸ் எ ஹாலிடே அட் த எண்ட் ஆஃப் த மந்த். இந்த மாதத்தின் கடைசியில்
ஒரு விடுமுறை இருக்குது, ஹாலிடே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபார்தஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பாருங்கள், அரைவ். இந்த அரைவ் அப்படின்னா வரும், வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹீ அரைவ்டு ஹோம் லேட், அவர் வீட்டுக்கு தாமதமாக வந்தார். ஹீ அரைவ்ஸ் ஹோம் லேட் ஆல்வேஸ், எப்போவுமே அவர் வந்து அந்த அரைவ்ஸில் வந்து ஏன் சேர்த்துருக்கோம்னா முதல்ல நான் சொன்னேன் அது வந்து சிங்குலர், அதனால ஹீ வந்து சிங்குலர். தே ஆர் தான் தே அரைவ் அப்படின்னு வந்துடும். ஸோ அரைவ் அப்படின்னா வரும், வந்து சேரும். அடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின், வில் நெல்லை எக்ஸ்பிரஸ் அரைவ் டு விச் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. நெல்லை எக்ஸ்பிரஸ் எந்த நடைமேடைக்கு வரும் அப்படின்னு கேட்காரு. இதுக்கு அவர் பதில் சொல்ல பாருங்க, இட் ஷுட் ஹாவ் ஆல்ரெடி அரைவ்ட் அட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அது இந்நேரம் நடைமேடை 1ஆம் நம்பருக்கு வந்திருக்கணும். இந்த ஷுட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பாசிபிள் போட கொஞ்சம் பழகிடுங்க. ஆக்சுவலாக இதனுடைய மீனிங் வந்து டிடின் டூ, செய்யலை அப்படின்னு அர்த்தம். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், நாகர்கோயிலுக்கு நான் வந்து போயிருந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஐ ஷுட் ஹாவ் கான், ஷுட் ஹாவ் பிறகு கான், கோ வென்ட் கான். என்ன இப்போ பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு துணியை வாங்கியிருக்காரு, அது போல காட்டன் துணியை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஹீ ஷுட் ஹாவ் பாட் காட்டன் ஷர்ட்ஸ், இவ்வளோதான். அப்போது அந்த ஷுடாவுக்கு பதிலாக அந்த பாட்டை போட்டால் பார்த்தீங்களா, இது பை பாட்டு, இவ்வளோதாங்க வித்தியாசம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கேர் ஆஃப், கேர் வித்து, கேர் அபவுட் இந்த மூணையும் போடலாம். ஆனால் கேர் ஃபார் அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் டேக் கேராக போடலாம். அதாவது கேர் ஃபார் அப்படிங்கிறது ஃபார் வந்து பயன்படுத்துறது இல்லை. எக்ஸாம் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் வித் யுவர் மணி. நீங்கள் காசை செலவழிக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷீ இஸ் வெரி கேர்ஃபுல் ஆஃப், அல்லது ஷீ இஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹர் ஹெல்த். அந்த அம்மா வந்து அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஷீ இஸ் வெரி கேர்ஃபுல் ஃபார் ஹர் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. இதாங்க அந்த கேர் ஆஃப். அந்த கேர் கூட ஆஃப் போடலாம், ஓஎஃப் ஆஃப், வித்து, அபவுட்டு போடலாம், ஃபார் போடவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்பிள் அதாவது பிட் பை பிட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க ஆரம்பிச்சுன்னா எரர் ஃப்ரீ ஃப்ளாலெஸ் இங்கிலீஷு பேச உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.